மேல உள்ள இந்த வசனத்தின்படியாக பத்ஷேபாள் விஷயத்தில் தாவீது சத்துரு தூஷிக்க இடம் கொடுத்தது போல நம் செயலை வைத்து சத்துரு தேவனையும் நம்மையும் தூஷிப்பானா? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? புரியுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். ஒரு தடவை மாலுக்கு நானும் என் பிள்ளைங்களும் போயிருந்தோம். ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில்லு போடுறப்ப என் கடைசி மகன் 110 ரூபாய்க்கு ஒரு விளையாட்டு ஜாமானை எடுத்து காட்டி வேணும்னு சொல்ல அந்த பில் போடுற பொண்ணு கவனிக்காட்டாலும் இதையும் சேர்த்து பில் போட்டுருங்கன்னு நான் சொன்னேன். என் பையன் எனக்கு தெரியாமல் அந்த பொருளோட கடைக்கு வெளியே ஓடி வந்துட்டான். அந்த கடை வாட்ச்மேன் பிடிச்சு வச்சுக்கிட்டு உன் அம்மா ஃபஸ்ட்டு பில்லை கொண்டு காட்டட்டும், இதுக்கு பே பண்ணியிருந்தாதான் விடுவேன்னு சொல்ல கடைக்கு வெளியே எல்லாரும் எனக்காக வெயிட்டிங். நான் பே பண்ணியிருந்ததால பில்லை காட்டினதும் தான் அவனை விட்டாங்க. ஒருவேளை ஒன்று அவன் தெரியாமல் எடுத்திருந்தாலோ இல்லை நான் வேணுனே பே பண்ணலைனாலோ அந்த வாட்ச்மேன் முன்னாடி மட்டும் இல்லை பக்கத்தில் இருந்தவங்க முன்னாடியும் தலை குனிஞ்சிருக்கணும். ஏன் வீட்டில் உள்ளவங்களே நீதி நேர்மையான யூடியூப்பில் பேசுவ செயலில் கிடையாதான்னு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இப்படித்தான் நம்மளை பற்றி இயேசுவிடம் குற்றச்சாட்ட பிசாசு சான்ஸ் தேடிக்கிட்டே இருப்பான். நாம் துணிகர பாவம் செய்யும் போது நம்மளால இயேசுவை தலைகுனிய வைத்து நம் நன்மைகளையும் பிசாசு பறித்து சந்தோஷப்படுவான். அந்த வாட்ச்மேன் போல நம்மையும் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பான். நம்ம வாழ்க்கையில யாரை அதிகம் வெக்கப்படுத்துறோமோ அதுக்கு ஆப்போசிட் டீம்ல நாம இருக்கிறதா அர்த்தம். அதாவது தேவ சித்தம் செய்து உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தால் பிசாசை அதிகம் வெக்கப்படுத்துவதால இயேசுவின் டீம்ல நாம இருக்கிறதா அர்த்தம். அப்போ நாம எந்த டீம்ல இருக்கிறோம்? திங்க் பண்ணுவோம். நன்றி.